வெல்கம் டு பர்பிள் எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியம்ஸ் தான். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருப்போம். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் பார்ட் 2 வீடியோ கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இடியம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டைரெக்டாக மீனிங் வந்து இருக்காமல் இன்னொரு விஷயத்த கன்வே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதான் இடியம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி ஒன்று சொன்னேன்னா கிக் டு பக்கெட். இப்போ கிக் அண்ட் பக்கெட்டுக்கான மீனிங் வந்து அங்கே சொல்ல மாட்டாங்க. அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதோட மீனிங்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணும். இப்போ கிக் டு பக்கெட் அப்படின்னா டு டை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறது தான் என்னது இடியம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 3 மாடல்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்ன மாடல்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்பர்ஸ் இடியம். இப்போ நம்பர் இடியம் அப்படின்னா on cloud 9 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா blissful happy, ரொம்ப கம்ப்ளீட்டான ஹாப்பி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. The grandmother was on cold 9 to see her grandson after a long time. இப்போ ஒரு கிராண்ட் மதர் வந்து அவங்களோட கிராண்ட்சனை ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறாங்க. அப்படின்னு போகும்போது அவங்க வந்து எப்படி இருக்காங்க, அவங்களோட ஹாப்பி லெவல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ அதுதான் அதோட மீனிங். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்டு 6 and 7. இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜ், ரொம்ப இப்போ பாரு கன்ஃபியூஸாகவே இருப்போம் இல்லையா, கன்ஃபியூசிங் ஸ்டேஜ்னு சொல்கிறோம்ல, அதுதான். த கவர்மெண்ட் வேர் அட் 6 and 7 ஓவர் வாட் டூ அபவுட் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இப்போ வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நினைக்கும் போது எப்படி இருக்கும், ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கும். இத்தனை பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஒரு அதே பார்க்குறோம், ஒரு பர்சன்டேஜே நம்ம லிஸ்ட் எடுக்கிறோம். இப்போ இத்தனை பேருக்கு வந்து வேலை இல்லை அப்படின்றது வந்து அவங்க அதை நினைக்கும் போது எப்படி இருக்கும், அது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான 4 மாடல் இருக்குது. கண்டிப்பாக இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து பாக்ஸில் இருக்கும் 8th புக்கில். நான் உங்களுக்கு வந்து அது தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இது வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான். 1 horse town அப்படின்னா ரொம்ப வெரி ஸ்மால் டவுன் அண்ட் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. டேக் 5 அப்படின்னா டேக் அ ஷார்ட் பிரேக். 7th heaven அப்படின்னா வெரி ஹாப்பி அபவுட் சம்திங், நம்ம ஏதோ ஒன்று நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பர்ஃபெக்ட் 10 அப்படின்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டாக இருக்கிறது. நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக அப்படின்னு நம்ம சொல்லலாம், பர்ஃபெக்ட் 10. ஸோ இங்கெல்லாம் நம்பர்ஸ்லேயே அந்த இது இருக்கும், அதுதான் நம்பர் இடியம்ஸ். இப்போ 1 horse town அப்படின்னா 1 அப்படின்னு இருக்குது. டேக் 5ல் 5, இதெல்லாமே அதனால தான் இந்த நம்பர் இடியம்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மாடலுக்கு போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாடல் நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த மீனிங் தான் கேட்குறாங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு புரியணுன்றதுக்கு தான். ஸோ மீனிங் தான் கேட்பாங்க. இந்த இடத்துல என்ன வரும், சப்போஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து கூட கேட்கலாம். அப்படின்னாலும் உங்களுக்கு மீனிங் படிக்கும் போது எக்ஸாம்பிள் வந்து எழுதுறதுக்கு யூஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் இடியம். கலர்ஸ் இடியம் வந்து காட் ரெட் ஹேண்டட். ஃபர்ஸ்ட் ஒன், டு கேட்ச் சம்ஒன் இட் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். டு கேட்ச் பண்ண, ஏதோ ஒன்று அவங்க செஞ்சிடறாங்க, ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிடறாங்க, நம்ம அவங்க போய் கேட்ச் பண்ணிடுறோம் தான். He was caught red-handed while stealing those candy bars. இங்கே பாருங்கள், முட்டாய் ஃபுல்லாக இருக்குது. முட்டாய் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து ஸ்டீல் பண்ணுறாங்க, நம்ம எடுத்துடுறாங்க தெரியாமல். அப்போ நம்ம அப்படியே டக்குன்னு நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம், கையும் கலவமாக நீ மாட்டிட்ட அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் வந்து இந்த மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளாக் ஷீப். இப்போ இந்த பிளாக் ஷீப்ன்ற வேர்டை வந்து எல்லாருமே நீங்கள் கிராஸ் பண்ணாமல் வந்திருக்க மாட்டீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார்லாம் ஒரு படத்தில் கூட பேசுவார், பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு போகும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இத்தனை நாள் நீங்கள் தெரியாமல் இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். டு பி த அவுட்காஸ்ட், ரொம்ப புறக்கணித்து ஒதுக்கி வைப்பாங்கள்ல, அதுதான் வந்து பிளாக் ஷீப்பு. ஆட் ஒன் அவுட்டு, அன்லைக் அதர். இந்த 3 மீனிங்குமே ரொம்ப முக்கியம். இதை 3மே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ரச்சல் இஸ் த பிளாக் ஷீப் இந்த டீம். எங்களோட டீம்லேயே வந்து ரச்சல் தான் வந்து பிளாக் ஷீப்பு. ஏன்னா அவங்கள எல்லோரும் வந்து புறக்கணிச்சிடுறாங்க, ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான். அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னா என்ன அர்த்தம், ரேண்டம்லி சர்ப்ரைஸ். ரேண்டம்லி அப்படின்னா நம்ம எப்பயாச்சும் தோராயமாக ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா ரேண்டம் சொல்லுவோம். தற்செயலாக ஒன்று அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஒன்ஸ் இன் த ப்ளூ மூன் அப்படின்னா வெரி ரேர். வெரி ரேர்னால் என்னது, அந்த விஷயம் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ மூன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இப்போ டெய்லி நம்மளால் மூன் பார்க்க முடியும். இப்போ ப்ளூ மூன் அப்படின்ற விஷயங்கள் நம்ம டெய்லி பார்க்க முடியாது, அதுதான் ரேராக தான் நடக்கும். சில நம்ம இடியம்ஸை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து அதோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அந்த மீனிங் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப இல்லை, நீங்கள் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டான மீனிங் இருக்குப்பா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ பேட் எக் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப டிஸ்ஹானஸ்ட். இப்போ பேடுன்னு போகும்போதே ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். அப்போ வந்து டிஸ்ஹானஸ்ட் அப்படின்றது வந்து அங்கே வருது. இப்போ பிளாக் ஷீப்பு, இந்த பிளாக் ஷீப்னு எடுத்தோன்னா பிளாக் ஷீப்பில் அந்த மாதிரி இல்லை சார், அது கிடையாது.
ஒன்ஸ் இந்த ப்ளூ மூன் அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர். அப்போ அந்த இதுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் புரிகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ரே ஏரியா அப்படின்னா அன்கிளியரான ஒரு விஷயம், அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அர்த்தம் எ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். இப்போ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்ச இது பெரிய விஷயம் அப்படின்றதுக்கு இங்கே என்ன சொல்லுவாங்க, எ குட் சான்ஸ். அப்போ நம்ம அது கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரீட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் இடியம்ஸ். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில அனிமல்ஸோடது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கலர்ஸ்னால் அங்கே வந்து கலர்ஸ் வரும், அனிமல்ஸ்னால் இப்போ கொஞ்சம் அனிமல்ஸ் நேம்ஸ் வரும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா அட் த ஸ்னைல்ஸ் பேஸ். இதில் என்ன இருக்குது, மூவிங் வெரி ஸ்லோலி, ரொம்ப ஸ்லோவாக ஊர்ந்து போகும். இப்போ ஸ்னெயில் அப்படின்னாவே நமக்கு தெரியும், நத்தை ரொம்ப மெதுவாக போகும். அப்போ அதுக்கு கொஞ்சம் மூவிங் வெரி ஸ்லோலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான மீனிங் தான் அது. இப்போ டிராஃபிக் இஸ் மூவிங் அட் த ஸ்னைல்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிராஃபிக் வந்து ரொம்ப மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகிட்டுருக்கு டிராஃபிக் அப்படின்னா ஸ்னெயில் எப்படி மூவ் ஆகுமோ அந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், ரிவீல் எ சீக்ரெட். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சீக்ரெட் வந்து ரிவீல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அதுக்கு எக்ஸாம்பிள், ஹூ லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அபவுட் த சர்ப்ரைஸ் பார்ட்டி. ஏதோ ஒரு இப்போ சர்ப்ரைஸ் பார்ட்டி ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அவங்க வந்து அங்கே ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுறாங்க, ஒரு சீக்ரெட்டை. அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஏதோ ஒரு சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மீனிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு த லைன்ஸ் ஷேர் அப்படின்னா என்ன அப்படின்னா த பிக்கஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட்டு வாட்ச் லைக் அ ஹாக் அப்படின்னா என்ன, ஹாக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாட்சிங் கேர்ஃபுல்லி. ஹாக்னா பருந்து நம்ம சொல்லுவோம், அதுதான். ஸோ ரொம்ப இப்போ பருந்து கழுகு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே வாட்ச் பண்ணும் கேர்ஃபுல்லாக. ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து கொடுத்துரு ஹாக்னா பருந்து, வாட்ச் லைக் அ ஹாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர். ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர்னு என்ன அர்த்தம், வெரி அன்கம்ஃபர்டபுள். இப்போ நம்ம இது எப்படி நான் வச்சுக்கலாம், எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர். நெக்ஸ்ட்டு மேட் அஸ் அ ஹார்னெட், எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கர், ரொம்ப ரொம்ப கோவப்படுறோம், அதுதான். ஸோ இன்றைக்கி இடியம்ஸில் 3 மாடல் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து 2 மாடல் பார்த்தோம், இன்னையோட நம்ம 5 மாடல் பார்த்துருக்கோம். ஸோ நான் போன வீடியோவில் 2 மாடல், இந்த வீடியோவில் 3. கண்டிப்பாக உங்களுக்கு இது நான் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இடியம்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கான வந்து நம்ம இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரிஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சு வீடியோவை கொஞ்சம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இடியம்ஸ் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.